தொடர்பு என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து அனுபவித்து ஆண்டவரை சேவிக்க வேண்டும். எனவே ஒரு குருட்டு பக்தி அல்ல, தெய்வத்தை அறிந்த பக்தி அல்லது ஆண்டவரை அறிந்த பக்தி தான் அசைக்க முடியாத ஒரு பக்தியாக இருக்கிறது. வேத புஸ்தகத்திலே தேவனை பற்றி சொல்லுகிற வேளையிலே 1 யோவான் 4 அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பாகவே என்று சொன்னால் அவர் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அது நிகழ்காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எனவே நாங்கள் அறிவிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் ஒரு அன்புள்ள தேவன். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்திலே அன்பில்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறோம். அன்பில்லாத மனிதர்கள் மத்தியிலே வாழுகிறோம். இன்றைக்கு உலகத்திலே உலக யுத்தங்களுக்கும் நாச வேலைகளுக்கும் அடிப்படை காரணம் அன்பில்லாமையே. அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பில்லாமைக்கு அடிப்படை காரணம் மனிதனுடைய அக்கிரமமும் மனிதனுடைய பாவமும். கடைசி காலங்களிலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறது. அதில் ஒன்று என்னவென்று கேட்டால், மனிதனிடத்திலே சுபாவ அன்பு இருக்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரே குடும்பத்திலே உள்ளவர்களிடத்திலே அன்பு இல்லை. அந்த மாதிரியாக நாம் நியூஸ் பேப்பர்லையும் டிவியிலையும் பார்க்கிற வேளையிலே மனைவியை கொன்ற கணவன், புருஷனை கொன்ற மனைவி, பெற்றோரை கொன்ற பிள்ளைகள், மகனை கொன்ற தாய் தகப்பன் என்றெல்லாம் நாம் அனுதினமும் பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பில்லாமையினாலே குடும்பத்திலே உலகத்திலே எவ்வளவு அழிவு, எவ்வளவு வேதனை. ஆனால் இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நம்மை நேசிக்கக்கூடிய, நம்மிடத்திலே அன்பு கூறக்கூடிய ஒரு மகிமையின் தெய்வம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் நேசித்தால் நேசிப்பார்கள், பகைத்தால் அவர்கள் பகைப்பார்கள், விரோதித்தால் அவர்களும் விரோதிப்பார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் அவரை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும், அவருக்கு எதிரடையாக நீங்கள் பேசினாலும், நீங்கள் அவரை விரோதித்தாலும், அவருக்கு எதிரடையாக என்ன காரியங்கள் செய்தாலும் அவருடைய அன்பு மாறாதது. அவர் கடைசி வரைக்கும் உங்களை நேசிக்கக்கூடியவராகத்தான் அவர் இருக்கிறார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையினுடைய நிழலும் கிடையாது. அவருடைய அன்பு கூடுவதும் இல்லை, அது குறைவதும் இல்லை. அதே போல அவருடைய அன்பு மாறுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. எனவே நாங்கள் அறிவிக்கிற வேத புஸ்தகம் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ள தெய்வம். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் வழிபாடு செய்கிற தேவன் அன்புள்ளவர் தானா? நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பைபிள் எழுதியிருக்கிறது, தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. உலகத்திலே என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற மனுமக்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சர்வ பூமியிலும் இருக்கிற, உலகத்திலே எல்லா எல்கையிலும் வாழுகிற எல்லா மனிதர்களையும் தேவன் நேசிக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. நேசிப்பதற்கு சிறிதும் தகுதியில்லாத மனிதனை தேவன் நேசிக்கிறார். உலகத்திலே அந்த மாதிரியாக ஒரு நிற வித்தியாசம் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், நாடு வித்தியாசம் இல்லாமல், இன வித்தியாசம் இல்லாமல், நல்லவர் கெட்டவர், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், படித்தோர் படிக்காதவர், பட்டணத்து வாசி கிராமத்து வாசி என்கிறதான எந்த ஒரு பாகுபாடு இல்லாதபடிக்கு, பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் பக்தி இல்லாதவர்களாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும்,
எவ்வளவு கொடூரமான பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. எனவே ஒருவேளை இன்றைக்கு குடும்பம் அல்லது சமுதாயம் உங்களுடைய பாவ வாழ்க்கையை பார்த்து உங்களை வெறுக்கலாம், உங்களை பகைக்கலாம், உங்களை அந்த மாதிரியாக விரோதிக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற, உங்களிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நல்ல தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். உலகம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பாவ அல்லது துன்மார்க்கமான வாழ்க்கையை பார்த்து இவன் இருக்கிறதை காட்டிலும் இவன் செத்தால் நல்லது என்றுதான் அவர்கள் எண்ணுவார்கள். அதே போல சில வேளையிலே நம்முடைய குற்ற மனசாட்சி என்ன செய்யும் என்று கேட்டால், நாம் வாழ்வதை விட சாவது நல்லது என்று சொல்லி அந்த மாதிரியாக தற்கொலைக்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் பைபிளிலே தேவனை பற்றி எழுதியிருக்கிறது. எசேக்கியேலுடைய புத்தகம் 18வது அதிகாரம் அது 23வது வசனத்திலே விதமாக எழுதியிருக்கிறது. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புள்ள கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஒரு துன்மார்க்கமான மனிதன் கூட அவன் சாகிறது எனக்கு எவ்வளவேன்னு எல்முனை அளவு கூட ஒரு பாவி, ஒரு துன்மார்க்கன், ஒரு கொடூரன், ஒரு தீவிரவாதி கூட சாகிறது தெய்வத்துக்கு பிரியம் கிடையாது. அவர் நேசிக்கிறார். அவர்கள் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம். அதே அதிகாரம் 32வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கூட நினைக்கலாம், நான் இனிமே உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் சாகலான்னு நீங்கள் கூட நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர், அன்புள்ள தெய்வம், நம்மை நேசிக்கிறார். நம்முடைய துன்மார்க்க வாழ்க்கையை பார்த்து நம்முடைய சாவை அவர் அந்த மாதிரியாக விரும்புகிறது இல்லை. எனவே நாம் நல்லவர்களாக இருப்பதனாலே ஆண்டவர் நம்மை நேசிக்கவில்லை, தேவன் நல்லவராக இருப்பதனாலே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்மை நேசிக்கிறார். அருமையானவர்களே, சமுதாயம் வெறுக்கலாம், குடும்பம் உங்களை அந்த மாதிரியாக ஒதுக்கலாம், உலகத்தில் அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நிராகரிக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற, உங்களிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மகிமையான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை உங்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய அன்பு அது நிரூபிக்கப்பட்டது. தேவன் மனிதனை நேசித்தார் என்பதற்கு அடையாளம் தான் கல்வாரி சிலுவை மரணம். பைபிள் எழுதியிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் மனிதனை நேசிக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை நேசிக்கிறார் என்கிற அந்த தெய்வீக நேசத்தை அவர் சிலுவையிலே நிரூபித்து காண்பித்தார். அவர் பாவம் செய்யவில்லை. நாம் செய்த பாவத்திற்காக நாம் அடைய வேண்டிய அந்த பாவத்தினுடைய தண்டனையை, நாம் அடைய வேண்டியதான அந்த பாவத்துடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவிகளால் செய்யப்பட்ட பலவிதமான விபரீதங்களை அவர் சகித்தார். அவருடைய கன்னத்திலே அறைந்தார்கள், அவருடைய தலையிலே குட்டினார்கள், அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடித்தார்கள், அவருடைய விழாவிலே ஈட்டியினாலே குத்தினார்கள். உலகத்திலே எந்த ஒரு தீவிரவாதிக்கு கூட நடைபெறாத அநேக கொடுமையான வேதனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அந்த அன்பினாலே சகித்தார். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அந்த அன்பினாலே அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய தன்னுடைய சர்வ சரீரத்தையும் சிலுவையிலே பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, சிலுவை
தேவனுடைய அன்பை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவிகளாகிய நம்மை நேசித்து நம்முடைய உயிரை வாங்காதபடிக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து, நாம் செய்த பாவத்துக்காக நம்மை இரத்தம் சிந்த வைக்காதபடிக்கு அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பைபிள் எழுதியிருக்கிறது. யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு உலகத்தில் இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்காக உயிர் கொடுத்ததாக சரித்திரம் உண்டா? அந்த தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அறிந்திருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவன் கொடுத்தார், தன்னுடைய உயிரை கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். எனவே இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவர் அன்புள்ள தேவன். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது என்று கேட்டால் நம்முடைய பாவத்தை அது மன்னிக்கிறது. பைபிள் எழுதியிருக்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று எழுதியிருக்கிறது. தேவன் பாவியின் மேலே கோபம் கொள்ளாமல் பாவியின் மேலே கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ளவராக அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பாவத்தை மன்னிக்கிறார். மனித வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது பாவம் மன்னிப்பு. பாவம் தேவனுக்கு விரோதமானது. அதை மன்னிப்பதற்கு இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்திலே வேற யாருக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. காரணம், அவர்தான் பாவ மன்னிப்புக்காக உயிர் கொடுத்தவர், இரத்தம் சிந்தினவர், மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனவே தேவ அன்பு நம்மை தண்டிக்கவில்லை, நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த பைபிளை படிப்பில்லை என்று சொன்னால், ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற வேளையில அந்த ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அவளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை ஏற்றுக்கொண்டார். அவர் அவளை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். நீ சமாதானத்தோடே போ என்று அவர் சொன்னார். பாவத்தினாலே சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? பாவ மன்னிப்பில்லாதபடிக்கு குற்ற மனசாட்சியினாலே ஜீவிக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறது. உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர் உங்களுக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் நிலைநிற்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய மன்னிப்பு. பைபிள் எழுதியிருக்கிறது, 130வது சங்கீதம் 3-4 வசனங்களிலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, நீர் மனுஷனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் கவனித்திருப்பீரானால் யார் உமக்கு முன்பாக நிலை நிற்பான்? ஆனாலும் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் 100க்கு 100 உண்மையாக வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே தப்பிதங்கள் வருகிற வேளையில நம்முடைய தவறை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வருகிற வேளையில ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். 10 பைசா கூட பாவ மன்னிப்புக்காக செலவு செய்ய வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர், நீர்தான் சிலுவையில் என்னுடைய பாவத்தை பரிகரித்தவர், நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால்தான் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, என்னுடைய பாவ மன்னிப்புக்காக உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினேன், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டா? படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, உலக பிரகாரமான எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டா? அன்புள்ள இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். மனிதன் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் இருக்க வேண்டியதில்லை, காணிக்க கொடுக்க வேண்டியதில்லை. பைபிள் எழுதியிருக்கிறது, அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் உண்மையாகவே அறிக்கை என்று சொல்கிற வேளையிலே
தேவனுக்கு நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க, நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, அரசாங்கத்தை மறைத்து, குடும்பத்தை மறைத்து, மற்றவர்களை மறைத்து நான் அந்த மாதிரியாக தவறு செய்திருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற வேளையில தான் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பைபிள் எழுதியிருக்கிறது, நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் வருவான் என்று எழுதியிருக்கிறது. வாழ்வடைவதற்கு வழி தேவனிடத்திலே பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக, கிருபையுள்ளவராக நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். 32வது சங்கீதம் 5வது வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, பாவ மன்னிப்பு, பாவ விமோசனம், பாவ விடுதலை, பாவ நிவர்த்தி, பாவ தோஷம் நீங்குவதற்கு எங்கேயும் போக வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களுடைய அக்கிரமத்தையும் உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய மீறுதலையும் ஒத்துக்கொண்டு அவருடைய சன்னிதானத்தில் வருகிற வேளையில உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ தோஷத்தையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். இது இலவசம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது முற்றிலுமாக இலவசமானது. எனவே இந்த தேவனுடைய அன்பை ஆவியானவர் மூலமாக நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற வேளையில உங்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய ஆவியானவர் அவர் வாசம் பண்ணுவார். பைபிள் எழுதியிருக்கிறது, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவ மக்களாகிய நாங்கள் ஆவியானவர் மூலமாக இன்றைக்கு அந்த அன்பை அனுபவிக்கிறோம். அவருடைய அன்புக்காக நாங்கள் ஜீவிக்கிறோம், அவருடைய அன்புக்காக ஊழியம் செய்கிறோம், கிறிஸ்துவனுடைய அன்புக்காக நாங்கள் வாழுகிறோம். எனவே இந்த அன்பை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பு அது மாறாத அன்பு. மனிதனுடைய அன்பு மாறும், மனைவியினுடைய அன்பு மாறும், கணவனுடைய அன்பு மாறும், உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அன்பு மாறும். ஆனால் மாறாத அன்பு, நித்தியமான அன்பு, நிரந்தரமான அன்பு அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புதான். அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய பாவத்தினாலே தேவ அன்பு குறைந்தோ அல்லது மாறியோ அது போக முடியாது. பைபிள் எழுதியிருக்கிறது, யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் இவ்வுலகத்திலே இருந்து தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்திலே அன்பு வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய 12 சீசரிலே யூதாஸ் என்பவன் காட்டிக் கொடுப்பான், அது ஆண்டவருக்கு தெரியும். பேதுருங்கிறதான ஒரு சீடன் அவரை மறுதலிப்பார் என்பது தெரியும். ஆனால் ஆண்டவர் கடைசி வரைக்கும் இவர்கள் 2 பேரிடத்திலே அன்பற்ற வார்த்தை பேசினதாக பைபிள்ல இல்லை. அருமையானவர்களே, மாறாத அன்பு, நித்தியமான அன்பு கூறுகிற ஒரு தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அறிவு கெட்டாத அன்பு, ஆச்சரியமான அன்பு, ஒப்பற்ற அன்பு, அளவிட முடியாத அன்பு. இந்த அன்பு உங்களுக்கு வேண்டாமா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் நிராகரிப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை விரோதித்தாலும் அவர் உங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த அன்புள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த அன்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக